ஹலோ மாமிஸ், வெல்கம் பேக் டு விஹானா மாம்ஸ் ஸ்டைல். வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். எங்கள் பக்கத்து வீட்டு கிரக பிரவேசத்துக்காக இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருக்கேங்க. அவங்க வெறும் எங்கள் பக்கத்து வீடு கிடையாது, குட்டி பாப்புவோட அப்பாவோட அண்ணா ஆகுதுங்க, கசின். இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்கிறேன் இந்த சுடி பார்த்தீங்கன்னா நானே ஸ்டிச் பண்ணதுங்க. இன்விசிபிள் ஜிப் வச்சு சிம்பிளாக ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க. பாப்பு குட்டியை வீட்டில் தூங்க வச்சுட்டு அம்மாவை பார்த்துக்க சொல்லி நான் மட்டும்தான் போயிருந்தேங்க. ஷிஃப்ட் வைஸ் மாற்றிக்குவோம். பாப்புக்குட்டி எந்திரிச்சாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்திருந்தேன், அம்மா போயிடுவாங்க. அதே மாதிரி தூங்க வச்சேன்னா அம்மா வந்து பார்த்துக்குவாங்க, நான் அந்த சைடு போயிடுவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வந்த கெஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு 11:30 போல் பார்த்திங்கன்னா எங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிசப்ஷனில் வைக்கிறதுக்காக பிளேட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வெத்தலை பிளேட் பார்த்திங்கன்னா அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வகையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உள்ளே டேபிள் டாப் மேலே கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டோங்க. பொங்கல் வைக்கிறது, அதுக்கப்புறம் பால் காய வைக்கிறது அண்ட் 5 விதமான அந்த அரிசி பருப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதை சுற்றி கொஞ்சம் கிராண்டாக ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ரங்கோலி போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளார்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஒரு விஷயத்தை செய்கிறோங்கிறத விட அதை எவ்வளோ டெடிக்கேட்டடாக செய்கிறோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது. நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யணுன்னா ஃபஸ்ட்டே என்ன செய்யலாம் எப்படி அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஆன் ஸ்பாட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணுங்க. நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டு அது நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை 100% பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்காக என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணிடுவேங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் எங்கள் 2 பேர்த்த தவிர இன்னொரு ஆள் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. நான் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பண்ணதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:30க்கே கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்கிறேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நானே ஸ்டிச் பண்ணி குட்டியாக அங்கங்கே ப்ரூச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் நல்லாவே வந்துருந்துச்சு. சாரியும் ப்ரீப்ளீட் பண்ணுறது அண்ட் தலையில் வச்சுருக்கிற ஜிப்ஸியும் பார்த்திங்கன்னா எல்லாமே முன்னத்த நாளே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆகுதுங்கிறதுனால இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு சொந்தக்காரங்க அதிகமாக யாரையுமே தெரியாது. பட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது. பூஜையெல்லாம் முடித்து பால் காய்ச்சும் போது குட்டி பாப்பா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பால் காய்ச்சின உடனே திரும்பவும் கூட்டிகிட்டு போய் அம்மா கிட்டே விட்டுட்டாங்க வீட்டில். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.